சென்னை புறநகர் பகுதியான அனகாபுத்தூர் குருசாமி நகர் பகுதியில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. கள விவரங்களை வழங்க நேரலையில் நமது செய்தியாளர் சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். சாந்தகுமார், குருசாமி நகர் பகுதியில் எவ்வளவு குடியிருப்புகள் இருக்கின்றன, எவ்வளவு மக்கள் அங்கே வசித்து வருகிறார்கள், அவங்களாம் எப்படி பாதுகாப்பாக இருக்காங்க? இவ்வளவு மழை நீர் அங்கே புகுந்திருக்கிறதே, யாரும் அதிகாரிகள் வந்திருக்கிறாங்களா? நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? என்ன விவரம்? தாம்பரம் மாநகராட்சி அனகாபுத்தூர் குருசாமி நகர் பகுதியில் 5க்கும் மேற்பட்ட தெருக்கள் இருக்கிறது. இந்த தெருக்களில் ஒவ்வொரு தெருக்களிலும் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த சூழல் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக இடுப்பளவிற்கு மழைநீர் தேங்கி இருக்கிறது. நேற்று மதியம் முதல் மழைப்பொழிவு சற்று குறைந்தவுடன் இன்று முழங்கால் அளவிற்கான தண்ணீர் இருக்கிறது. இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகளும் நடக்கிறது. அதனால் ஆங்காங்கே சேரும் சகதியுமாக இருக்கிறது. இந்த குவியலாக சேறுகள் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. போக்குவரத்து முற்றிலுமாக தடைபட்டிருக்கிறது. 1-2 இருசக்கர வாகனங்கள் வந்தாலும் அங்கு விபத்தில் சிக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. வாகனங்கள் பழுதாகி விடுகின்றது. மேலும் நடந்து வரக்கூடியவர்கள் இந்த மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கி கீழே விழக்கூடிய நிலையும் அபாயமும் இருக்கிறது. தடுப்புகள் ஏற்படுத்தி இருந்தாலும் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு அந்த பள்ளம் இருப்பது முறையாக தெரியவில்லை. தாம்பரம் மாநகராட்சி சார்பில் இங்கு மோட்டார்கள் வைத்து நீரை இறைத்திருந்தாலும் இன்னும் நீர் வடியவில்லை. மீண்டும் தற்பொழுது மழை பொழிய ஆரம்பித்திருக்கிறது. நேற்றைய தினம் பல்வேறு குடியிருப்புகளில் இந்த மழைநீர் புகுந்திருக்கிறது. இதனால் பல்வேறு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாம்புகளும் வீடுகளுக்குள் புகுந்ததாக சொல்கிறார்கள். இங்க வீட்டுல மழை தண்ணி தேங்கி நின்று இன்னைக்கு அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட கேட்கலாம் என்ன நடந்தது, நேற்று எப்படி பிரச்சனை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வணக்கம். நேற்றைய தினம் மழை என்ன பாதிப்படுது? உங்க வீட்டுல தண்ணி வந்ததா சொல்லியிருக்கீங்க. தண்ணி முழுசும் போயிடுச்சா? இப்பதான் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுல இருந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் இப்பதான் கிளீன் பண்ணி முடிச்சிருக்கோம். பாம்பு நிறைய வருது. பிள்ளைகளை வச்சுட்டு பயமா இருக்கு எங்களுக்கு. நிறைய பாம்பு வருது. கொஞ்சம் அதை இது பண்ண சொல்லுங்க, கிளீன் பண்ண சொல்லுங்க. அதே போற எங்களுக்கு வெளியில போக முடியல, பால் பாக்கெட் வாங்க முடியல, எதுவுமே இல்லை. 3 பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க. முந்தா நாள்னா நைட்டு ஆரம்பிச்ச மழை, இப்ப நைட்டு தான் விட்டுருக்கு மழை. மழை ரொம்ப ஜாஸ்தி. இந்த பாருங்க, காம்பவுண்ட் சோத்துல எல்லாம் பாருங்க எப்படி நிக்குது. ஒரே வண்டு, புழுவு, பூச்சி, பாம்பு. ஒரு அட்டை நிறைய அட்டை உள்ள வருது. ஒற்றை அட்டை நிறைய உள்ள வருது. கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு உதவி பண்ணா நல்லா இருக்கும். வீட்டுல குழந்தைகள்லாம் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. கரண்ட் இல்ல, கொஞ்சம் பரவாயில்ல. கரண்ட் விழுந்து எங்க பையன் பால் வாங்க போனான், அங்க விழுந்துச்சு கரண்ட். நல்ல வேலை தப்பிச்சுட்டான். இல்லைன்னா சாக்குல மாட்டிருப்பான், தண்ணியில மாட்டிருப்பான். மேல ஏறிட்டான். நல்ல வேலை. அப்புறம் ஈபிக்கு போன் பண்ணி உடனே ஆஃப் பண்ணாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் இருக்கு எங்க வீட்டுல. ஆனா வீடெல்லாம் ஒரே சதன்னு தண்ணியா சேரெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கட்டில நாங்கெல்லாம் நைட்லாம் தூங்கல. விடிய தூங்கவே கிடையாது. தூங்காம முடிச்சுக்கிட்டே இருந்தோம். என்ன வருமோ, ஏது வருமோ, பாம்பு வருமோ, இடுக்கல எல்லாம் பூந்து வந்துருது, பாம்பு வந்துருது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி எங்களுக்கு உதவி பண்ணா நல்லா இருக்கும். சார் வணக்கம். நேற்றைய தினம் எவ்வளவு மழை தண்ணி தேங்கி இருந்தது, இப்ப எவ்வளவு இருக்கு, என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? கிட்டத்தட்ட நேற்று முழங்கால் வரைக்கும் தண்ணி இருந்தது சார். அதாவது வீட்டுக்குள்ள நிறைய தண்ணி வந்துருச்சு. வீடு ஃபுல்லாகவே தண்ணி, எல்லா ரூம்லையும் தண்ணி. கீழே உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை. நம்ம கடைக்கு போனால் வெளியே வரது கூட இங்கே வழி இல்லாமல் இருந்தது. நேற்று வெளியே பார்த்தீங்கன்னா இடுப்பு அளவுக்கு தண்ணி இருந்தது. நிறைய வண்டிங்க ஏறாக்கூடமா அதில் மாட்டிக்கிச்சு வழி தெரியாமல். அதே மாதிரி இங்கே இப்போ பாதாள சாக்கடை திட்டம் போட்டு பாதாள சாக்கடை கட்டிட்டு இருக்கிறதுனால வழி எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே ரோடு இருக்குன்னு தெரியாமல் நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க. நேற்று கூட அங்கே ஒருத்தர் கீழே விழுந்து வண்டியில் மாட்டிக்கிட்டாரு. நேற்று நாங்கள் தான் போய் தூக்கி விட்டோம் அவங்களையும். இந்த பக்கம் கடைக்கு போகிறதுக்கும் வழி இல்லை. எங்களுக்கு எதுவுமே இங்கே அத்தியாவசிய பொருள் கிடைக்காத எந்த வழியுமே இங்கே இல்லாமல் தண்ணி ஃபுல்லாக வீட்டுக்குள்ள வந்துச்சு சார். நேற்று எடுத்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கூட எங்ககிட்ட எல்லாமே இருக்குது சார். இந்த மழைநீரை அப்புறப்படுத்தி மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றது இந்த குடும்பத்தினர் கோரிக்கையாக இருக்கிறது. குருசாமி நகர் அனகாபுத்தூர் குருசாமி நகர் பகுதியில் அரசின் கவனம் தேவைப்படுகிறது. பாம்பு, ஊர்வன உள்ளிட்டவை வீட்டிற்குள் புகுவதால் பச்சிளம் குழந்தைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து வருகிறார்கள் குடும்பத்தினர். அதனை புரிந்து கொள்ள முடிகிறது. இது அரசுக்கான செய்தி. களத்திலிருந்து விவரங்களை வழங்கிய உங்களுக்கு நன்றி சாந்தகுமார்.